உசிரே நீதானே நீதானே கடலாவும். அண்ணமா நீ உதய ஊற்றிய விரதம் இருக்கிறதா உன் தலைமை தேங்க போடு. சாய் மேல அம்மா அம்மா இந்த தேங்காய போடணும். கண்ணே என் வீட்டு வேலைக்காரன் தானே. ஆமா காலையில் 3 வேளையும் வாங்கி சாப்பிடறல. நான் சாப்பிடுறமே தான். ஏன்னா 3 வேளையும் என் வீட்டு சாப்பாடே சாப்பிடுறான். என் வீட்டு துணி எல்லாமே என் வீட்டுல வருஷத்துல மாசத்துல ஒரு 5 நாள் 6 நாள் லீவ் கேக்குறேன். வருஷத்துல 3 நாள் போனஸ் கேக்குறேன். ஆமா கண்ணே இப்ப இந்த தேங்காய இப்ப நான் உடைக்கிறத விட, ஏன்னா இப்ப நீ உடைக்கிறத விட நானே உடைக்கிறேன். இப்படி இருப்பவர்கள் வாழ்த்த வேண்டும். எந்த ஒரு கலா நிகழ்ச்சியிலும் வாழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி வாழ்த்திருக்கிறார். சம்மாள் மகாலட்சுமி பணம் கொடுத்து வாழ்த்திருக்கிறார். அப்படி இருந்தவருடைய உயிராகப்பட்டது சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஏழுமலை அப்படி இப்பொழுது அண்ணா எடுத்தால் மட்டும் தாய் கிடையாது. ஆமா அன்னை கிடையாது. எனக்கு அன்னை போல இருக்கும். பேர் தெரியல, எனக்கு கொண்டாந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க. பேர் தெரியல. அவங்களுக்கு ஒரு பாடுபாடு நம்முடைய வார்த்தையாலும் என் இதயத்துல குடிக்கொண்டு இருக்கிறாரு. திருப்பதி அமர்ந்திருக்கிறாரு. இதோட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆடி இருப்பேன். இந்த வேஷத்தை தவிர நான் எந்த வேஷமும் ஆடினது கிடையாது. இதுதான் என் ஒரு மாவட்ட கவுன்சிலா இருந்து இந்த வேஷத்தை நான் தினம் ஆடுறேன்னா இந்த வேஷத்தை மேல இருக்கக்கூடிய பற்று என் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய அருள். சாமி இந்த ஆண்டவனுடைய திருநாமங்கள் நம்மளுடைய நெற்றியில் அணிகிறது எந்த விதமான குறையும் இல்லாம இருக்கிறோம். அதனால சரி ஒரு பாட்டு பண்ணலாமா? நம்மளுக்கு சலிக்கிறதே கிடையாது. கோவில பேர் சொல்றது சலிக்கிறதே கிடையாது. அப்பேர்கிட்ட அவருடைய அண்ணனுடைய அருள் பெற்றோம். அதாவது என்னை பெற்றெடுத்தால் மட்டும் தாய் கிடையாது. என்னை பெற்றெடுக்க இருந்ததில்லை என்றாலும் என்னுடைய அன்னையார் என்று சொல்லக்கூடிய பேர் தெரியல. பேர் தெரியலனாலும் அவர்கள் நீடு ஓலி காலமாக வாழணும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் வாழணும். எவ்வளவு பணம் இருந்தால் போதாது. ஆனா நோய் இல்லாத வாழ்றாங்க பாரு, அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு நீடு ஓலி காலமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய தாய், என்னை பெற்றெடுக்காத தாய் நீடு ஓலி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்தது இப்பொழுது என்னுடைய வாதத்தை பணிந்திருக்கிறாயா கோவிந்தா? இருந்தாலும் நேரத்தில் என்னுடைய கணவர் அந்த புறத்தில் என்ன வருகிறார், என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு என்ன செய்வது பழக்கம்? என்ன செய்வது? கூடிய 2 பேர்களுக்கும் பூஜை செய்வது வழக்கம். யாரு? 7 கன்னிமார்கள். இந்த 7 கன்னிமார்களும் மலர்வனம் செல்வது, மலர் பறிப்பது, நாம 2 பேர்கள் பாதத்தை பணிவது பழக்கம் தானே. இன்று ஏன் வரவில்லை? அப்படியே அரக்கத்தையும் கொடுமை
சொல்ற? மைத்துனா, என்ன இந்த அரக்கர்கள் செய்கின்ற கொடுமையினால் அரக்குறா? ஆமா. யாரு அப்படி ஆகட்ட அரக்குற? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சு உன்னுடைய வரம் வாங்கியவர்கள். ஓஹோ, இந்த அசுரர்கள் கொடுமையால அந்த 7 கன்னிமார்களும் என்ன ஆயிருக்காங்க? பெண்களை ஆள வேண்டும், உன்னை பெண்ணாசை பிடித்து உன்னுடைய சேர வேண்டும் என்பதற்காக துரத்துகின்ற பொழுது காமவீரி பிடித்து அந்த 7 கன்னிமார்கள் அசுரர்கள் துரத்தி கொண்டு சென்றாரா? செல்கின்ற பொழுது இந்த உயிரை மாற்றிக் கொள்ளலாமே வெளியே இன்னொரு கையில் அகப்படக்கூடாது, கற்பை இழக்க கூடாது. அப்படி என்பதற்காகவே 7 பேர்களும் இந்த பாறையாக சமைந்து 7 பெண்களும் ஆகிவிட்டார்கள். கல்லா நிற்கிறாங்க. இந்த கல்லா நிற்கின்றவர்களை கோத்திரம் செய்து அந்த 7 பெண்களும் இருக்கின்ற பொழுது அரக்கர்கள் 2 பேர்களும் 2 பக்கமாக அமர்ந்து அன்னவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 கன்னிமார்களும் அசுரர்கள் கொடுமை காமவீரி பிடித்து பெண்ணே கண்ணே என்று சொல்லும் நினைத்தன காமம் அதிகமாக இருக்கிறது, சேர வேண்டும் என்று சொல்லி துரத்தவும் இந்த 7 கன்னிமார்களும் கல்ல போயிட்டாங்களா? ஆமா. என்னையா சொல்ற? நான் சொன்னேன் இல்லையா, அன்னுள்ள கற்பை காப்பாற்ற வேண்டும். இந்த பெண்களாய் பிறந்து மற்றவனுக்கு அடிமைப்படுவதை விட நம்ம இறந்தாலும் இறந்து விடலாம் என்று சொல்லி ஆற்றில குதிக்கின்ற பொழுது அப்படி குளித்தவுடனே கல்லாக ஆகிவிட்டார்கள் 7 பேர்களும். ஏனென்றால் மாற்றாளுடைய கைப்பட்டால் அந்த கற்பு பறி போய்விடும். கற்பு பறி போய்விட்டால் இறந்தாலும் இறக்கணும் ஒழிய வழியாக யார் வந்து கைப்பிடித்தாலும் அந்த இடத்தில் சேரக்கூடாது என்பது இந்த வழக்கம் கலியுகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னவர்கள் 7 பேர்களும் 7 கல்களாக சமைந்திருக்கிறார்கள். கற்பு பறி போய்விட்டால் சிவபெருமான் யோசனை செய்யலாம். கல்லாக போய்விட்டார். நம்ம பூசையும் நின்று போச்சு. இந்த அசுரர் 2 அரக்கர்களும் அந்த கல்லை பெண்ணே 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 என்று சொல்லி தழுவி கொண்டிருக்கிறார். இந்த அசுரனை மடிப்பதற்காக இதுக்கு என்ன ஏற்பாடு செய்தால் இவங்களை மடிக்க முடியும்? இந்த கல்ல செஞ்சிருக்கிறார், இந்த கல்ல போயிருக்கிறார் இந்த 7 கன்னிமார்களும். இப்போ அந்த 7 கன்னிமாருக்கும் உயிர் கொடுக்கணும். இப்போ உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாகவே இன்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய பார்வதி அணைய சக்தியாக உருவெடுத்து அந்த அரக்கர்களை 2 பேர்களையும் அழித்திடணும். இங்கதான் நாயம். ஆமா, இதெல்லாம் முடியுமா? அவதாரமோ 4448 அவதாரங்கள். 4448 அவதாரங்களில் ஓர் அவதாரமாக இந்த ஓம் சக்தியாக உருவெடுத்து அந்த அரக்கனை அழித்து விட்டு வந்தாயானால் அடுத்தது இந்த அரக்கர் அழிந்தவுடனே இந்த 7 கல்களாய் இருக்கிறார்களே 7 பேர்கள் பூஜை செய்வோமானால் இந்த உருவத்தை மாற்றி பெண்களாக வந்து விடுவார்கள். அடுத்தது அண்ணவர்களை அவர்களுடைய இல்லத்தில் சென்று நமக்கு பூஜை செய்வது தினந்தோறும் பூஜை செய்வார்கள். மைத்துனரே, என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அவதாரமோ கோழிமுட்டை கண்ணோடு கோடாளி பல்லோடு ஆங்கிலத்து வந்து அந்த அசுரனை மடித்தால்தான் இந்த 7 கன்னிமார்களை கிளப்ப முடியும். ஆமா, அப்படியா? உன்னுடைய தங்கன்னு சொல்லக்கூடிய உமாமகேஸ்வரிக்கு நான் சொன்ன அவளுக்கு கோவமா இருக்கும். அவளுக்கு அதுனா தானே பிடிக்கும். எதுனா பிடிக்கும்? கறினா தான் பிடிக்கும். இருவிலே இப்போ பகல்ல மட்டும்தான் பெண்ணு, இருவழி யாரு? உன் தங்கச்சி. அவரு வேலை அதுதானே. ஆமா. இந்த அசுரனை மடிக்க வேண்டுமானால் உங்க தங்கச்சிக்கு நீயே சொல்லு. என்ன கூட கேட்கல. உங்க அண்ணன் கிட்ட நான் போறேன் போறேன் போறேன்னு ஒரே தொல்லை. அண்ணன் கிட்ட போறதுக்கு எதுக்காக? நம்மளுடைய பூஜை செய்வதற்கு, உங்களுடைய பூஜை செய்வதற்கு இந்த 7 கன்னிமார்களும் வரவில்லையே, இந்த உங்களுடைய பூஜை நிறுத்தி விட்டார். எப்படி உங்க தங்கச்சி வச்சு நீயே பொடிச்சுக்க போய. சரியா தங்கா, இப்பொழுது என்ன செய்வது தெரியுமா? நீ இந்த உருவத்தை மாற்றி நேராக ஓம் சக்தியாக உருவெடுத்து வர வேண்டும். அரக்கரை அழித்து விட்டு வந்தாயானால் உனக்கு அமருகின்ற இடம், உனக்கு எந்த மாதத்தில் பூஜை நடக்கிறது
எல்லாவற்றையும் சொல்லிட்டு இந்த 7 பேரையும் கிளப்பிடலாம். அண்ணா உன்னுடைய வார்த்தைப்படியே நான் ஆதி சத்தியாக ஆங்கார ரோபத்தோடு கோழிமுட்டை கண்ணோடு கோரப்பல்லோடு நீ எப்படி உத்தரவு கொடுக்கிறாயோ அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டுமானா இப்படி வந்தால் மட்டுமே தங்க அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாயே ஆதியில எடுத்த என்னுடைய அவதாரத்தை இதோ என் அவதாரங்கள் ஆக்ரோஷத்தோடு இதோ வருகிறேன். உன்னுடைய பாக்கியம் சித்தமாகட்டும். அண்ணா தங்க இந்த தினத்துல தங்க உன்னோட உருவத்தை மாத்தி வர வேண்டும். அதுக்கு தங்க நான் பதில் சொல்கின்றேன் சொன்னவில்லவா? மாத்தி வந்து விட்டு இந்த தினத்துல நான் என்ன செய்ய வேண்டும் தங்க? அவன் மாத்தி எனக்கு வேணும். அண்ணா இந்த தினத்துல பார்த்தா முதல்முறையாகவே நான் உருவாக்கப்பட்ட அந்த உருவத்தோட இன்று அண்ணா அதாவது எனக்கு வந்து 4448 அவதாரம். அவதாரத்துல இன்றைக்கு காளியாபகம், மாரியாபகம், சத்தியாபகம், சடாதரவ, சாமுண்டேஸ்வரி அப்படி எத்தனை அவதாரம் இருக்கலாம். ஆமா இந்த தினத்தில் என்ன உருவங்களை வர சொன்னாங்க நீங்கள்? இதை ஓம் தத்தி என்று உலகம் எல்லாம் போற்றப்பட வேண்டும். முதல்ல நான் பிறக்கும் போது ஓம் தத்தி ஆகி பிறந்தாய். ஓம் தத்தியாய் பிறந்து உலகத்தை படைத்தாய். என்னையும் படைத்தாய், ஈசனையும் படைத்தாய், திருமணையும் படைத்தாய். இந்த உலகத்தை நீ படைத்தாய். உலகத்தை படைத்த நாள் நீதானே. உலகத்தை படைத்தவன் நாள் செடி கொடி மர புல் போட்டல் இத்தனை ஜீவகாரிகளை படைத்தவன் நாள் எல்லாவற்றையும் படைத்து இந்த கலியுகத்தை நீ கடவுளாக இருக்க வேண்டும் இல்லையா? அதனால இந்த ஓம் சத்தியா வர செய்தேன் இல்லையா? அந்த வரவழைத்து இந்த அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை நாட்ட வேண்டும். இந்த கலியுகத்திலே தங்கையானவர் புகழ் பாட வேண்டும். அதனால சத்தியாக உழைத்திருக்கின்றேன். அந்த அரக்கர்களை நீ அழித்து விட்டு வர வேண்டும் அல்லவா?
இந்த இரண்டு அரக்கர்களும் இந்த உலகத்தில் நாமளா கடவுளா இருக்க விட நாமளா தெய்வமா இருக்க விட முன்பு தெரியாமல் யாரும் கிடையாது தெரியுமா? பெண்ணாசை கொண்டவன் பெண்ணாசை கொண்டு மோகம் கொண்டு இந்த ஏழை கல்வி பெண்களையும் கற்பழிக்க வேண்டும் என்பதற்காக துரத்தி 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 அடித்து அந்த ஆட்டங்களிலே கல்லாக இருக்கிறார்களே, இந்த கல்லுக்கு காவலாக நின்று கொண்டு எப்போ வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேர் கட்டளை நீ அழித்து விட்டு வந்தாயானால் அடுத்தது இந்த கன்னிமார்கள் இந்த ஆட்டங்களை கல்லாக இருக்கிறார்களே, கல்லாக இருக்கிறவர்களை பெண்ணா வரவழைத்து இந்த கலியுகத்துக்கு ஒரு கன்னி பெண்களாக இருக்க வேண்டும் இல்லையா? முன்னாவே சத்தியர்கள் இறந்தவளே அதன் பிறகு நானே அது கன்னியமார்கள் இருப்பட நானே தான். ஆமா, இருந்த போதும் இன்றைய தினத்துல ஓம் சத்தியாக இறந்தல் காளியை இறந்தலும் ஆரிய இறந்தல் அத்தனை விதங்களும் இருந்தோம். இன்றைய தினத்துல பார்த்தா நம்மளுக்கு யாவல் செய்யக்கூடிய கன்னிமார்கள் என்று சொல்லி 7 கன்னிமார்களை வைத்துக் கொண்டு விருந்தம் அல்லவா? ஆமா, காலையில மாலையில நடுதோறும் கன்னிமார்களும் இந்த கலியுகத்திலே ஆட்டங்கரையில குழந்தைகளுக்கு இருந்தாலும் யாரை பிடித்தாலும் அந்த இடத்துல பிடிக்க கூடாது என்பதற்காக இருக்க வேண்டும் இல்லையா? இருக்க வேண்டும். அதனால நீ அரகர்களுக்கு பையன் அந்த பெண்ணை கண்ணோடு தொடர்ந்து கொண்டு போகிற நேரத்திலே 7 பேர்களும் இப்போ கல்லார்கள் மாறி விட்டார்கள், மாறி இருக்கிறாங்க. இந்த தினத்துல அண்ணவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த கன்னியமார்கள் 7 பேர்கள் எப்ப வரவர் கற்பழிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த அரகர்களாக காவல் அழிக்கணும் இல்லையா? ஆமா இருக்கின்றார்கள் அல்லவா? ஆமா. அவன் என்னவர்கள் இப்ப எப்போ இறந்தால் அந்த பெண்ணர்கள் பட்டவர்கள் வெளிப்பட்டு வருவல்லவா? ஆமா. அண்ணவர்கள் கற்பழிக்கப்பட்டவர்கள் என்ன அண்ணவர்கள் இல்லையா? இப்ப அடி இந்த அரைக்கிற அழிக்காம போய்விட்டா நம்மளை பூஜை செய்வதற்கு ஒரு வாரம் இல்லை இல்லையா? இந்த அறைகளை அழிக்க வேண்டும், இந்த கன்னியமர்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆமா, தலைவனுடைய கடமை. ஆமா, அண்ணவருடைய வார்த்தையே சுத்தமாகட்டும். இருந்தாலும் 2 அறைகளை அழிக்க வேண்டும். அதல்லவா ஒரு காரணம். தங்கைக்கு ஒரு ஆபத்து என்று அந்த அண்ணனை இருக்க வேண்டும், அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றால் தங்கம் இருக்க வேண்டும் அல்லவா? தங்கா, நீ எங்கே செல்கிறாயோ நீ போகின்ற இடம் எல்லாம் கூட துணை வருவேன். உனக்கு எந்த விதமான அண்ணா என்று கூப்பிட்டவுடனே உடனே வந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். அப்படியா? ஆமா. அண்ணா எங்கே போறாமலையா?